ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஏற்ற நேரம் வரலையா, எப்போதான் எனக்கு வேலை வரும், எனக்கு நியாயம் செய்ய மாட்டிங்களா, எனக்கு நீதி செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க இன்னும் வேலை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்கிற வேலை வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 119, 126. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. இன்றைக்கு உங்களுக்கு சொன்னதை செய்யும் நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த காரியங்கள் அனைத்தும் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. இந்த நாளில் அவர் நீதியை செய்கிற நேரம் வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த நாள் ஒன்று வந்தது. அங்கு தூதன் வந்து சொல்கிறான், அடுத்த ஆண்டு இதே வேளையில் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பா என்று சொல்லி. அப்போ சாராள் அதை குறித்து நகைக்கிறதை பார்க்கிறோம். மலடியாக இருக்கிற நான் எப்படி பிள்ளை பெறுவேன், பெண்களுக்குரிய எல்லாமே நின்று போயிற்று என்று சொல்லி அவள் அங்கு நினைத்து சிரிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கு சாராள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் அந்த நீதியை செய்கிற வேலை அங்கு கடந்து வந்தது. அதனால தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று நடைபெறவில்லை என்று சொல்லி அன்று சாராள் நகைத்தது போல், சாராள் சொன்னது போல் எனக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி அவன் மனதில் நினைத்தது போல் இந்த நாட்களில் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே எங்களுடைய பொருளாதார ரீதியில் என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் மரணம் சம்பவிக்கும் வரைக்கும் இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் அந்த காரியத்திலே ஒரு மாற்றத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் அவர் நீதியை செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஆபிரகாமுக்கு ஏற்ற வேலை வந்தவுடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் கூட நான் கர்ப்ப வேதனை பட்டு கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கூட எங்களுக்கு ஏன் பொழுது விடுகிறது என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பி தவித்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்கிறாரு, நான் சொன்னதை செய்கிற நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தை செய்து கனப்படுத்த போகிறேன். அந்த கனம் என்னால் உண்டானதாய் காணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, புதிய காரியத்தை பார்ப்பீங்க. கண்களை முடிச்சு வைப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய நீதியை செய்கிற வேலை வந்தது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் என்ன காரியத்தை சொல்லியிருக்கீங்களோ அந்த காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்கிற நேரம் வந்து விட்டது ஆண்டவரே. இவருடைய வேலை காரியங்களிலே, கர்ப்பத்தின் கனியிலே, இவருடைய கடன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே, இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினீரோ அதை செய்து நீதியை சரிக்கட்டு நேரத்திற்காக நீர் கடந்து வந்திருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மட்டும் மைமைப்படும்படியாக இவர்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நினைச்ச வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் நீர் யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.